குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு பாசிப்பருப்பு தால் பண்ண காமிக்கிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், இந்த வெங்காயம் இந்த சைஸு, இதை இதுமாதிரி பொடிப்படியாக நறுக்கிக்கோங்க, ஓரளவுக்கு மீடியம் சைஸு. ஒரு சின்ன தக்காளி, அதையும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை ரெண்டாக இதுமாதிரி கட் பண்ணிக்கோங்க, 2 பீஸாக. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கையும் நறுக்கணுமா? அதே சைஸா, வெங்காய சைஸா? எப்படி நறுக்கணுமா? கொஞ்சம் வேணுங்கிற சைஸ். உருளைக்கிழங்கு நறுக்கி உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு இனிமேல் நம்ம பாசிப்பருப்பு, இந்த சின்ன டம்ளர் 100 கிராம் பாசிப்பருப்பு வேணும். அதுக்கு அது எப்படி நம்ம ஃபர்தராக சொல்கிறோம். அடுப்பில் இதுமாதிரி சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வீட்டில் தால் எவ்வளோ பேர் மெம்பர்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி குக்கரை மாற்றிக்கோங்க. இது நமக்கு 4 பேர், இந்த இது போதும். இதையும் அலம்பி எடுத்து வச்சுக்கணும். இந்த பருப்பை இதுமாதிரி நல்லா அலம்பின்றிருக்கோம். பருப்பை நல்லா அலம்பிக்கோங்க. இதே டம்ளர்ல எந்த டம்ளர்ல அலம்பி பருப்பை போட்டேன் அதே டம்ளரால தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர், 2 டம்ளர், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுருங்க. அது கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஊறணும்? அது ஊற வேண்டாம், அப்படியே போட்டுக்கணும். சும்மா அலம்பி வச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள இந்த எண்ணெய் ஊற்றி மீதெல்லாம் தாளிக்கணும். அது தாளிப்பாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த இதெல்லாம் வதக்கிறதுக்கு தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சிட்ருக்கு. பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ இதுலயே மஞ்சள் பொடி இதுலையா பருப்புல மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை ஃபர்ஸ்ட் போட்டுடுங்க. போட்டு கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அவங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருங்க. இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருங்க. உப்பு இதுலேயே போட்டுடலாம்ல. அது போட்டுட்டு உள்ள போட்டுடணும். இப்போ இந்த பருப்புக்கு ஏற்ற, இந்த தாலுக்கு ஏற்ற உப்பு இதில் போட்டுருங்க. பத்தில் கொஞ்சம் அப்புறமா கூட பார்த்து ரொம்ப போட வேண்டாம். நீங்கள் உப்பு ஜாஸ்தினா உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைம்பாங்க. உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் குப்பை இல்லை தான். கொஞ்சம் வதங்கி எடுத்தா இப்போ உருளைக்கிழங்கு போடணுமா?
கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுவிடுங்க. இது நல்லா கலஞ்சி அந்த பாசிப்பருப்போட தண்ணியோடு ஊற்றிடணும். அதுக்கு தேவையான தண்ணி முதல்ல எடுத்துட்டோம்ல, அப்படியே அதில் ஒரு 5 நிமிஷம் பருப்பு ஊறினா போதும். அப்போ தான் ஜல்தி உங்களுக்கு வேகும். போட்டாச்சு. குக்கரை மூடிட வேண்டியது தான். ஒரு 2 விசில் இல்லாமல் 2 விசில் வந்தேன்னா குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். தால் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி. எப்பயும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த கேஸ் கட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க. அந்த விசில் பக்கத்துலேயே எண்ணெய் தடவிட்டுன்னா உங்களுக்கு பொங்காது. பருப்பெல்லாம் பொங்கி பொங்கி வெளில வரும். உங்கள்கிட்ட இப்போ வெயிட்டையும் போட்டுடுங்க. 2 விசில் வந்தேன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சவுண்ட் வந்துடுச்சு. இன்னொரு சவுண்ட் வந்தேன்னா சிம்மில் வைக்கணுமா, ஆஃப் பண்ணிடலாமா? 2வது சவுண்ட் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுறோம். நம்ம அவ்வளோ 2 சவுண்ட் வந்துச்சு. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். அப்படியே தேங்க்யூ. குக்கர் திறந்தாச்சு. இப்போ ஒரு கிளறிட்டு நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் ஜலம் விட்டு போடுவோம். அவ்வளோதான். நல்லா வெந்துடுச்சு பருப்பு. கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு வச்சுக்க விட அவ்வளோதான். தால் ஒரு கொதி, ஒரு டம்ளர் தண்ணியை விட்டுட்டு ஒரு கொதி விட்டுடுங்க. ஒரு கொதி விட்டோன்னே வேணுங்கிறத உங்களுக்கு என்ன பருப்பு போக இன்னும் கெட்டியாகும். ஸோ இப்போவே கொஞ்சம் ஜலம் விட்டுட்டேன்னா சரியாயிடும். அப்படியே வச்சுக்கலாம். ரொட்டிக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் புல்கா சுக்கா ரொட்டிம்பாங்க. அதுக்கு நல்லா இருக்கும் தால். அவ்வளோதான். ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணலாம். இந்த டைமில் இறக்கிறதுக்கு முன்னால் கொத்தமல்லி எப்படின்னா பொடியாக நெருக்கி இருக்குது, அதை மேலே போட்டுவிடுங்க. போட்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க ஆரம்பிக்கிறது. அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதோட இன்னைக்கு தால் எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கோம். இன்னொரு நாள் வேறு வீடியோவோடு வரோம். தேங்க்யூ. பாய்.